கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்திக் கொள்வோம். உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 29 verse 9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. Carefully follow the terms of this covenant so that you may prosper in every do whatever you do. Hallelujah. Everything you do. கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்னார், we must carefully follow his instruction. Hallelujah. கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதன்படியே செய்ய வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, அதற்கு மாறாக ஆண்டவரே நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் நீர் சொல்லுகிற பிரகாரமாய் நான் நடக்க எனக்கு கிருபை தாரும். Praise the Lord. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அதன்படி நடக்க எனக்கு நீ சொல்லுகிற வழிமுறைகளை நான் கைக்கொள்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன வழிமுறை சொல்லுகிறாரோ, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதன்படி நடக்கணும். நமக்கு மேலான ஒரு பாஸ் இருக்கிறாருன்னா அந்த கம்பெனியை நடத்தி சொல்லும் பொழுது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இப்படி தான் இருக்கணும். நம்மை வழிநடத்தி அன்றாடம் வழிநடத்தி நம்மை போஷித்து நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் கொண்டு போகிற தேவன் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். எப்படி இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்ன பிரகாரமாக தான் இதை செய்ய வேண்டும். எரிகோ அவர்களுக்கு முன்பாக தடையா இருந்தது. உள்ளேவும் போக முடியவில்லை, வெளியேவும் வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணார்கள். 6 நாளும் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7வது முறை சுற்றின பொழுது ஆர்ப்பரித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு முன்பாக இருந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்பாக இருக்கிற எவ்வளவு விதமான தடைகள் இருந்தாலும், சத்துருடைய கோட்டைகளாக இருந்தாலும் அதை தகர்த்து போடுவதற்கு we must carefully follow his instruction. Praise the Lord. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். கானானை நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். 12 பிரபுக்களையும் அனுப்பி வைங்கள் என்று சொல்லி வேவு பார்க்க அனுப்பினார்கள். 40 நாட்கள் சுற்றி வந்து அந்த கனிகளை அந்த பழங்களை எல்லாம் புசித்தவர்கள் சொன்னார்கள். 10 பேர் என்ன சொன்னாங்க? நெகட்டிவான வார்த்தை. அதை சுதந்தரித்து கொள்ள முடியாது, அது ஒரு கெட்ட தேசம், அங்கே அரக்கர்கள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அது மிக கடுமையானது என்று சொன்ன பொழுது ஆனால் 2 மாத்திரம் சொன்னார்கள், அதை எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ள இருந்த ஆவி உற்சாகத்தின் ஆவியாய் இருந்தது. ஆமென். we need a positive energy. ஹல்லேலூயா. நம்மை எதற்காக கர்த்தர் ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். வேத வசனம் சொன்னது, ஆமென், அவர்கள் 2 கோத்திரங்களும் அவர்கள் 2 பேரும் அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய பின்வந்த பிள்ளைகள் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் இன்ப கானானை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இவங்களுக்கெல்லாம் சொன்னது சுதந்தரித்துக் கொள்வதற்காக. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் மகனை இந்த மலையில போய் பலியிடு. ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் போனதை பார்க்கிறோம். 3 நாள் தேடி போறார். தேடி பார்த்து அந்த மலையின் மேலே ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் பலியிடுவதற்கு தன் மகனை கிடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்த ஆபிரகாமுக்கு உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் ஜனம் பெருகும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரவானாய் கர்த்தர் ஆபிரகாமை நிறுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்படியே நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ குளம் இருந்துச்சு, எவ்வளோ ஏரி இருந்துச்சு, ஆனால் அந்த யோர்தானில் தான் 7 முறை முங்கி எழுந்தாதான், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணாதான் உன் சரீரம் மாறும் என்று சொன்ன பொழுது 6 முறையும் முங்கி எழுந்த பொழுது ஒரு மாற்றமும் இல்லை. 7வது முறை முங்கி எழும் பொழுது நாகமானுக்கு ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல கர்த்தர் மாற்றினார். பிகாஸ் his instruction. Hallelujah. We must follow his instruction very carefully. Hallelujah.
ஆண்டவரே, நான் அப்படி செய்வேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சக்ஸஸ் ஆகி நீர் நடத்தி தருவேன். இந்நாளிலும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம், இன் எவ்ரிதிங் யூ டூ இட் வில் பி டன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். எவ்ரிதிங் வாட் யூ டூ, கர்த்தர் அதை அங்கீகரிக்கும் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அல்லது நான் ஒருவேளை ஒரு காரியத்தை நடப்பிக்க விரும்புகிறேன், ஒரு காரியத்தை செயல்படுத்த விரும்பும் பொழுது அது என் குடும்பமான காரியமாக இருக்கலாம், என் வேலைக்குரிய காரியம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எதுவாக இருந்தாலும், தேவ ராஜ்யத்திற்காக எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய முற்பட்டாலும் அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய பார்வைக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். We have to please our God, not man or in this world. Hallelujah. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை பிரியப்படுத்துவது கடினமான ஒன்று, கூடாத காரியம். இன்னைக்கு ஒரு மனுஷனை பிரியப்படுத்திட்டு வாழ்ந்துடலாம், நாளைக்கு அதே மனுஷன் நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவரை பிரியப்படுத்தி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நித்தியமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும், நாம் விரும்புகிறது நடக்க வேண்டும் என்பது நமக்கு நல்ல காரியம்தான். ஆனால் நான் செய்கிற காரியம் சரியா? ஆமென். அதை தான் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியாய் வைக்கிறார். whenever I do something, லார்ட், அது உமக்கு பார்வைக்கு பிரியமாக இருக்கிறதா ஆண்டவரே? சில நேரத்தில் உம்மை வேதனைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். நம்ம நினச்சிப்போம், நான் என் குடும்பத்தில் இதை செய்கிறது நான் ரைட்டு தான். எல்லாரும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் பேசுறது ரைட்டு நீங்கள் சொல்லுவீங்க, நான் நடந்து கொண்டது சரிதான். ஆனால் பின்பு யோசிக்கும் பொழுது தான் தெரியும், நாம் அதை நடந்து கொண்ட விஷயம் சரி, பேசின விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமும் அது தவறாய் முடிந்தது. என் கர்த்தருடைய சொல்லின்படி நான் செய்தேனா அல்லது அவருக்கு பிரியமானதை செய்தேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்குள் நாம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. What I am doing, it is right, oh God. நான் அதை செய்கிறது சரிதானா? Amen. We must ask our God. Hallelujah. நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியா இருக்கிறதா? அது உம்முடைய பார்வைக்கு பிரியமானதா இருக்கிறதா? ஒருவேளை என் சுயநலத்தினால் அதை செய்கிறேனா, என் சுய சித்தத்தினால் அதை செய்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. காயின் ஆபேலை கொலை செய்தான். கொலை செய்தது காரணம் என்ன? அவன் மேல் இருந்த எரிச்சல். தன் சுயநலத்தினாலே காயின் ஆபேலை கொலை செய்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏசா செய்த ஒரு காரியம் தவறான காரியம். அவனுக்கு ஒரு சேஷ்டபுத்திர பாகம் என்கின்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி ஒருவேளை உணவுக்காக அந்த உணவை அவன் மேன்மையாய் நினைத்து தனக்கு கொடுக்கப்பட்ட நித்தியமான அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். தான் செய்தது தவறா, தான் செய்தது நியாயமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவன் ஒருவேளை நியாயம் என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு காரியத்துக்காக அதை அலட்சியம் பண்ணி அதை விற்று போட்டவனாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஏன் பகைத்தார்கள்? இந்த யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் அவர்கள் செய்து வருகிற தவறை இந்த யோசேப்பானவன் கடைசியான பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறை தன் பெற்றோரிடத்திலே சொல்லி கொண்டு வருவான். சொல்லி கொண்டு வந்ததினாலும் அவன் கண்ட சொப்பனங்கள் தரிசனத்தினால அவன் மேல் அதிகமாய் பகையாக இருந்தார்கள். அவர்கள் செய்தது என்ன? இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி அவனை குழியிலே போட்டார்கள். ஒருவேளை அவர்களுடைய பார்வைக்கு அவர்கள் செய்தது மேலானது போல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது ஆசீர்வாதமானதா இல்லை. பிரைஸ் தி லார்ட். அது தேவன் அருவருக்கிற ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மோசே தனியாக இருக்கும் பொழுது அழைத்தார், இந்த ஜனங்களை நடத்தி செல்ல. நான் எப்படி ஆண்டவர் என்று சொன்ன பொழுது ஆரோன் உனக்கு வாயா இருப்பான் என்று சொல்லி ஆரோனை துணையாய் அனுப்பினார். ஊரும் ஆரோனும் ஒரு நாள் ஒரு சமயத்தில் அமலேக்கியர் வந்து சண்டையிடும் பொழுது
கரங்களை தாங்கினவர்கள். இதே மோசே கர்த்தருடைய சமூகத்திலே முறையிட செல்லும் பொழுது, ஜெபிக்க சென்ற பொழுது, கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை வாங்க சென்ற பொழுது, காலங்கள் தாமதித்த பொழுது, அதே ஆரோன் ஜனங்களுடைய வேண்டுதலினால் ஒரு பொன் கண்குற்றியை செய்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்தான். இன்னைக்கு நாங்கள் செய்கிற காரியம், நடந்து கொள்ளுகிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, இப்பொழுதும் எப்பொழுதும் நான் எதை செய்தாலும் அது நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும் பொழுது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 2:10, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமானது எது தெரியுங்களா? நீங்கள் நன்மை செய்யணும். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி நன்மை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், வெதர் யூ ஆர், யார் நீங்கள் பெரியவளாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். வசனம் சொல்லு, யூ ஆர் கிரீக் ஆர் ஜூ, whoever may be, you have to do good things. Praise the Lord. நீ நன்மை செய். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன், தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த காலவேளை நான் எதை செய்தாலும் அது தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெனசிஸ் சாப்டர் 4:4, ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். தலையீற்றையும் அவைகளில் கொழுமையானவையும் சிலவற்றை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்தான். Abel brought the fat portion and firstborn. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுங்களேன். தலையீற்றையும் கொழுமையானதையும் செழுமையானதையும் கொண்டு வந்தான். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். KJV ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட்லிங் என்று சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? இட்ஸ் மீனிங், இட்ஸ் அ பியோர். அல்லையா, அது பரிசுத்தமானதும் அது மிகவும் சுத்திகரிக்கப்பட்டதுமா இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. வாட் எவர் யூ பிரிங் டு காட், ஹல்லேலூயா, நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவருக்கு கொண்டு வர விரும்புகிறீர்களோ அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நான் காணிக்கை செலுத்த வருகிறேன், துதியை செலுத்த வருகிறேன், ஆராதனையில் பாட்டு பாட வந்திருக்கிறேன். அந்த பாடுகிற பாடலும் சரி, துதியும் சரி, ஆராதனையும் சரி, அது தேவனுக்கு பிரியத்தை உண்டாக்குகிறதா அல்லது ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியத்தோடு சோர்ந்து போய் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு ஏன் வரோம் தெரியுங்களா? அவரை உயர்த்துவதற்காக. ஆமென். தூதர்களுடைய துதிகளை விட, ஆராதனை விட நம்முடைய துதிகளில் அதிகமாய் பிரியப்படுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தரும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கும் பொழுது நம்முடைய துதிகள் எப்படி இருக்கிறது? நாம் கொண்டு வருகிற ஸ்தோத்திரங்கள், நாம் செலுத்துகிற காணிக்கை அவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். He also brought the offering. அவனும் காணிக்கையை கொண்டு வந்தான், இவனும் காணிக்கையை கொண்டு வந்தான். But God accept Abel offering. Hallelujah. ஏன் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்? Hallelujah. Firstling. Hallelujah. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அது பரிசுத்தமானதா இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கை ஆனாலும் சரி, நான் தேவனுக்கு செலுத்துகிற துதி பலிகளாலும் ஆராதனை ஆனாலும், நான் பாடுகிற பாடல் ஆனாலும் அது பரிசுத்தமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக வந்து நான் கைத்தட்டி, பாஸ்டர் கைத்தட்டி பாடுங்க, ஆவில நிரம்பி துதிங்கன்னு சொல்றார், அதனால நான் துதிக்கிறேன், மற்றவங்க என்னை ஏளனமா நினைக்கக்கூடாது என்பதற்காக அப்படி அல்ல. உங்கள் துதிகளும் உங்கள் ஆராதனையும் எப்படி இருக்கிறது? Praise the Lord. When we come to the presence of God,
What about your offering? And what about your praising? Hallelujah. உங்களுடைய நிலை என்ன? நீங்கள் கொடுக்கிற காணிக்கை ஆனாலும் சரி, நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்துகிற எந்த ஒரு நன்மை ஆனாலும் சரி, அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். Praise the Lord. ஆண்டவரே, கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் எனக்குள்ளே இருக்குன்னு ஆண்டவரே, நான் செலுத்துகிற துதி சுத்தமான துதியாக இருக்க வேண்டும். நான் பாடுகிற பாடல் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ நம்ம எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமையை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஐயோ, எனக்கு பலவீனமாக இருக்கிறது, இன்றைக்கி நான் ஆராதனைக்கு வர முடியல, எனக்கு வேலையாக இருக்கிறது, எனக்கு பொறுப்பு இருக்கிறது, இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக தான் 24 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், இரவு ஜெபம், மிஷன் கன்வென்ஷன் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம் ஓடி வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்று நம்முடைய அர்ப்பணம் எப்படியா இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். நான் செலுத்துகிற காணிக்கை, நான் செலுத்துகிற துதி பலிகள் அவருக்கு பிரியமா இருக்கிறதா? When we offer to our God, we must give with a full heart. Hallelujah. நம்முடைய இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆபேல் கொழுமையானதை, தலையீற்றை, முதன்மையானதை தேவனுக்கு கொண்டு வந்து நிறுத்தினான். பிரைஸ் தி லார்ட். நாம் சிந்தித்து செயல்படும். ஆண்டவரே, என்னுடைய பலனானாலும் சரி, என்னுடைய நேரமானாலும் சரி, என்னுடைய ஆண்டவரே உழைப்பானாலும், என்னுடைய சம்பாத்தியமானாலும் ஆலயத்தில் கொண்டு வரும் பொழுது it should be a best one. Praise the Lord. Hallelujah. மற்ற சகோதரர்களை பார்க்கலாம், என்னுடைய உழைப்பு, வேலை, ஜெபமானது இது சிறந்ததா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதை உண்டாக்கணும். அப்போ கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆண்டவர் விட்டுருவாரா? இல்லை கை விட்டுருவாரா? கொஞ்சம் நன்மை ஒரு புல்பிட்டை தூக்கி வச்சா அதுக்கும் நன்மை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சிலவற்றை தான் கொண்டு வந்தான், சிலவற்றை தான் கொண்டு வந்தான். He brought few, but it is when it is bring that, hallelujah, when he brought in the presence of God, it's a pure one. Hallelujah. அது பரிசுத்தமானதாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்குள் வரும்பொழுது பரிசுத்தமாய் எங்களையே படைக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பண்டக சாலையிலே அவருடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு we have to bring the best one. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரே செலுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் முயற்சியோ, என் பிரயாசமோ, என் உழைப்போ எதுவாயிருந்தாலும் அதை தேவனுக்கென்று முழுமையாய் செலுத்துகிறவர்களாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறோம். மல்கியாவில் ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். ஆண்டவர் ஏன் நம்மளை கொடுக்கும்படி வைக்கிறார் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆமென். அப்படின்னா என்னங்க? அவர் என்ன வானத்தையும் பூமியும் படைச்சிட்டு அவருக்கு ஒன்றும் இல்லாதவரா? இல்லை. என் ஆலயத்தில் ஆகாரம், இங்கிருந்து நன்மையின் ஊற்று பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்மை உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, கர்த்தாவே, அவரை சோதிப்பதற்காக அல்ல, என்னுடைய முழு இருதயத்தோடு என் துதிகளும் என் உழைப்பும் என்னுடைய பிரயாசமும் என்னுடைய சம்பாத்தியமும் எதுவாக இருந்தாலும் it should be a best one and better one. It should be a holy one. Hallelujah. அது பரிசுத்தமாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். Praise the Lord. நீங்கள் செய்கிற காரியம் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அநேக காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. ஆனால் ஒரு காரியம் கர்த்தருக்கு அதிகமாய் பிரியமாய் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட்.
ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Genesis chapter 43 verse 23. அதற்கு அவன், போதும், உங்களுக்கு சமாதானம். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நன்மை செய்கிறேன்னா, ஒரு இடத்துல இருக்கிறேன்னா, அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனா இருக்கணும். ஆமென். சமாதானத்தை குலைத்து போடுகிற ஆவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆவி என்னில் பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஆமென். அல்லேலூயா, நான் தேவனுக்கு பயந்தவன். பிரைஸ் தி லார்ட். நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சமாதானம். 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 18ஆம் வசனத்தில், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் தேவனுக்கு பயந்தவன். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து வருகிற வார்த்தை சமாதானம் நிறைந்த வார்த்தையாக தான் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாங்க நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் சொல்ல முடியும், பண்ண முடியும். இன்றைக்கி ஆண்டவரே, நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் கர்த்தருக்கு பிரியத்தை எப்படி கொடுக்க முடியும்னா, நீங்கள் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆமென். யோசேப்பு அந்த நாளில் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அவன் நினைத்திருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், தண்டித்திருக்க முடியும், தன்னுடைய சகோதரர்களை தண்டித்திருக்க முடியும். அவனுடைய அதிகாரத்தினாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினாலும் அவன் எல்லாவற்றையும் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தன் வாயினால் அறிக்கை செய்தான். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயந்தவன் தீமை செய்ய மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய கிரியையிலே பிரியப்படணும்னா, நான் தேவனுக்கு பயந்தவன் என்பதை என் வாழ்க்கையின் கிரியைகள் ஆண்டவரே நன்மையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தீமையை எப்படி ஆண்டவர் வெல்ல சொல்றாரு? நன்மையினால் வெல்லு. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் உன்னை இந்த செயலை செய்தான் என்று சொன்னால் அதை நன்மையினால் வெல்லு என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் நன்மையினால் என் குடும்பத்திலும் சரி, இந்த சமுதாயத்திலும் அதை செய்ய எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் பொல்லாப்பை விட்டு விலகி ஓடுவான். தனக்கு முன்பாக இருக்கிற பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனாக இருப்பான். யோசேப்பு அப்படிதான். தனக்கு முன்பாக இருந்த பொல்லாப்பை விட்டு ஓடின ஒரு மனுஷன். இன்னைக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நான் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருப்பனாக. பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயந்த மனுஷன் என்ன தம்மா செய்வாங்க? ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியும், ஜனங்களை மதித்து அங்கீகரிக்க பண்ண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லை. சீசர்களை பார்த்து ஒரு இடத்துல சொன்னார், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். அதே தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தன் சகோதரர்கள் அவர்களை தீமை செய்யக்கூடிய நிலையில் இருந்தான். ஆனாலும் ஆண்டவரே, நான் தீமையை நன்மையினால் வெல்லுவது உங்களுக்கு சமாதானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஆண்டவரே கர்த்தாவே பாவத்தை ஆண்டவரே முழுகடி பாவத்தில் கடந்து போவதற்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை விட்டு ஓடி ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தன்னை தேடி வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நன்மையை வழங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் செய்கிற கிரியைகள், காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? மூன்றாவது, எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்யணும். என்ன பிரியமானதை செய்யணும்? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். யூ ஆர் த வேவரிங் 2 minds. இந்த பக்கமா அந்த பக்கமா. திடீரென்று நம்ம வேற என்ன பண்ணிடுறோம்? ஒரு சூழ்நிலை வந்தோடனே நம்முடைய மைண்டை மாற்றிக்கிறோம்.
இன்றைக்கி ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துகிறார். ஒருபொழுதும் ஆண்டவரை கலப்பையின் மேல் நாங்கள் கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது ஆகாபு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆகாபின் வழியிலே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சவால் நிறைந்த வார்த்தை வருகிறது. ஆமென். கர்த்தர் தெய்வன்னா நீங்கள் கர்த்தரை ஹல்லேலூயா நோக்கி பாருங்கள். பாகால் தெய்வனா பாகாலை நோக்கி பாருங்கள். ஒரு பக்கம் தேசத்தில் கொடுமையான பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் வேறு பக்கமாய் மாறிவிட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் தீர்க்கதரிசியில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான். ஆமென். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு சவால் நிறைந்த வார்த்தை. பல நேரங்களிலே நாங்கள் இருக்கிற அந்த அலுவலகத்தில், கடந்து போகிற அந்த சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது சவால் ஏற்படும். நீங்கள் ஒரு மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என் சொந்த காரியமானாலும் சரி, என் வாழ்க்கையில் எது சரி என்று சொல்லி நான் நினைத்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதையே செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இங்கே எலியா சொல்லுகிற, உங்களை காப்பாற்றி வந்த தெய்வம், உங்களை நடத்தி வந்த தெய்வத்தை நீங்கள் மறந்துட்டீங்களே. நம்மளை ரட்சித்த ஆண்டவர், நம்மை ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி வந்த தேவனை நம்ம ஆராதிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், கட்டுண்டவர்களாய் அல்லது கட்டப்பட்டவர்களாய் சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்தது யார்? எங்களை போஷித்தது யார்? எங்களை காப்பாற்றினது யார்? நீரே எங்களை கண்டெடுத்து எங்களை தெரிந்து கொண்டு தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் ஆண்டவரே எங்களை வேறு பிரித்து எங்களை நடத்தும் தேவனாக இருக்கிறீர். சவால் நிறைந்த வாழ்க்கைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 36-37 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்படி கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தில் மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக நீங்கள் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை மறந்து உம்முடைய சமூகத்தை தேடாமல் நான் விட்டுருந்தா, ஒருவேளை அது ஆண்டவரே மற்றவர்களை மனுஷனை பிரியப்படுத்த நான் சென்றிருந்தா, தயவா என்னை மன்னிங்கப்பா. இனிமேல் சொல்லப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் நான் வருவேன். எல்லா ஆராதனையிலும் நான் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். என்னை ரட்சித்தவர் அவர். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41